ஒரு குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஓர் உணவகத்திற்கு சென்றனர். 2 தோசைகள், 3 இட்லிகள் மற்றும் 2 வடைகளின் விலை ரூபாய் 150. 2 தோசைகள், 2 இட்லிகள் மற்றும் 4 வடைகளின் விலை ரூபாய் 200. 5 தோசைகள், 4 இட்லிகள் மற்றும் 2 வடைகளின் விலை ரூபாய் 250. அக்குடும்பத்தினரிடம் ரூபாய் 350 இருந்தது மற்றும் அவர்கள் 3 தோசைகள், 6 இட்லிகள் மற்றும் 6 வடைகள் சாப்பிட்டனர். அக்குடும்பத்தினர் சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடம் இருந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியுமா? உமது விடையை கிராமரின் விதி கொண்டு நிரூபி. ஓகே, ஸோ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல உள்ள தோசை, இட்லி, வடை இதனுடைய விலைகளை வந்து மாத்தி மாத்தி காம்பினேஷன்ல கொடுத்து ஒரு 3 ஈக்குவேஷனை இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய விலையெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதாவது தோசையின் விலை, இட்லியின் விலை, வடைகளின் விலையை கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல அதுக்கு வந்து எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட கணக்கு முடிஞ்சிருது இல்ல, அக்குடும்பத்தினரிடம் ரூபாய் 350 இருந்தது. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா 3 தோசைகள், 6 இட்லிகள் மற்றும் 6 வடைகள் சாப்பிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு அந்த பணம் வந்து போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஆம், இல்லை அப்படின்னு மட்டும் தான் நம்ம பதில் சொல்லணும். ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு தோசையின் விலை, ஒரு இட்லியின் விலை, ஒரு வடையின் விலை முறையே எக்ஸ் ரூபாய், ஒய் ரூபாய், இசட் ரூபாய் என்க. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த எக்ஸ் ஒய் இசட் தான் கண்டுபிடிக்கணும். கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன நம்ம செக் பண்ணணும், 3 தோசைகள், ஸோ 3x பிளஸ் 6 இட்லிகள், ஸோ 6y பிளஸ் 6 வடைகள், ஸோ 6z. இது வந்து என்னது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 350 அப்படின்னு செக் பண்ணணும். இது வந்து 350 குறைவா இருக்குது அப்படின்னா அவங்களால பணத்தை கொண்டு செலுத்த முடியும். அதாவது அக்குடும்பத்தினர் சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடமிருந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியுமா? இப்படி வந்ததுன்னா இது சரின்னு வந்ததுன்னா ஆம், இது சரின்னு வரல அப்படின்னா இயலாது அப்படிங்கிறதா நம்மளுடைய கணக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது, நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க இங்க, 2 தோசைகள், 3 இட்லிகள், 2 வடைகளின் விலை 150. ஸோ 2x பிளஸ் 3y பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 150. அடுத்து 2 தோசைகள், 2 இட்லிகள், 4 வடைகளின் விலை 200. ஸோ 2x பிளஸ் 2y பிளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 200. ஓகே, அதுக்கப்புறம் 5 தோசைகள், 4 இட்லிகள் மற்றும் 2 வடைகள். ஸோ 5x பிளஸ் 4y பிளஸ் 2 வடை தான். ஸோ 2z இஸ் ஈக்குவல் டு 250. ஸோ இதுல வந்து ஏதாவது சிம்பிளை பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும்தான் வந்து என்னது, எல்லாமே 2உடைய மடங்குகளா இருக்குது. ஓகே, ஸோ அதனால வந்து என்னது, இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க வந்து 2, 3 இருக்கு, அதனால காமன் டேர்ம்ஸ் இல்லை. ஸோ இங்கேயும் வந்து என்னது 4, 5 அப்படின்னு இருக்கு, அதனால காமன் டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ இதை வந்து என்னது 2ஆல வகுக்கலாம். இதை 2ஆல வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு 3வது ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது, கிராமரின் விதிப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, டெல்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இங்க, 2, 3, 2, அதுக்கப்புறம் 5, 4, 2, அதுக்கப்புறம் 1, 1, 2. ஸோ இதுதான் வந்து டெல்டா. இதனுடைய மதிப்பு என்னன்னு எழுதலாம். எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து -10. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, நமக்கு
எக்ஸினுடைய கெழுக்களுக்கு பதிலாக இந்த நம்பர்ஸ் எழுதணும். ஸோ 150, 250, அதுக்கப்புறம் 100. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒய் அப்படி எழுதிக்கலாம் 3 4 1. ஸோ 3 4 1, அதுக்கப்புறம் 2 2 2. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய நம்பருக்கு வந்து அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த 3லேயும் வந்து என்னது 50 வந்து காமனாக இருக்குது, இந்த 3லேயும் வந்து என்னது 2 காமனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து 50 வெளியே எடுக்கலாம், இதுலேருந்து 2 வெளியே எடுக்கலாம். ஸோ 50 பெருக்கல் 2ங்கிறது என்னது 100. ஓகே, ஸோ அதுக்கு போச்சுன்னா அப்படின்னா மீதி என்ன இருக்கும், இங்கே 3 50 150, இங்கே 5 50 250, இங்கே 2 50 100. ஸோ மீதி 3 4 1. அதுக்கப்புறம் இங்கே 1 1 1, ஏன்னா 2 வந்து வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து என்னது இதுக்கு வந்து நீங்கள் அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சிங்கனாலே வந்து என்னது போதுமானது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து என்னது -2. ஸோ இங்கே சாரி -3. ஸோ 100 பெருக்கல் -3 இஸ் ஈக்குவல் டு -300. ஓகே, ஸோ இதே போல் வந்து என்னது டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறேன். ஒய் அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் அப்படி எழுதிக்கலாம். ஸோ 2 5 1, அதுக்கப்புறம் ஒய்ங்கிற கோஎஃபிஷியன்ட் பதிலாக இந்த நம்பர்ஸ் எழுதணும். அதாவது 150 250 100. ஸோ 150 250 100, அதுக்கப்புறம் ஜெட்டுக்கு இந்த வேல்யூஸ் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கும் அதே போல் நம்ம வந்து என்னது 100 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 5 1, இங்கே 3 5 2, இங்கே 1 1 1. ஸோ இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதனுடைய மதிப்பு வந்து என்னது -1ன்னு கிடைச்சிருக்குது. ஸோ இங்கே 100 பெருக்கல் -1 இஸ் ஈக்குவல் டு -100. ஸோ இப்போ வந்து என்னது டெல்டா ஜெட் கண்டுபிடிக்கலாம். டெல்டா இசட் அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் அப்படி எழுதிக்கலாம் 2 5 1. ஸோ 2 5 1, அப்புறம் ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கலாம் 3 4 1 3 4 1 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெட்டுடைய கோஎஃபிஷியன்ட் பதிலாக இந்த நம்பர்ஸ் எழுதணும். ஸோ 150 250 அப்புறம் 100. ஸோ இங்கே வந்து என்னது நம்மளால் வந்து என்னது 2 எங்கேயும் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ வெறும் 50 மட்டும்தான் வெளியில் எடுக்க முடியும். எடுத்தோம் அப்படின்னா என்னது இங்கே 2 5 1 3 4 1, இங்கே 3 5 2. ஸோ இப்போ இதனுடைய அணிக்கோவை மதிப்பு வந்து ஸோ எனக்கு வந்து என்னது -6 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ 50 பெருக்கல் -6 அப்படிங்கிறது -300. ஸோ நீங்கள் வந்து தெளிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். நம்ம நிறைய கணக்கில் நம்ம பார்த்துட்டதுனால நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து என்னது எக்ஸினுடைய மதிப்பு வந்து என்னது டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா, திஸ் இஸ் ஈக்குவல் டு -300 டிவைடட் பை -10. ஸோ அப்படின்னா என்னது 30. ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா, திஸ் இஸ் ஈக்குவல் டு -100 divided by -10, this is equal to 10. Z is equal to delta Z divided by delta, this is equal to -300 divided by -10, this is equal to 30. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது தோசையின் விலை வந்து 30, அப்புறம் இட்லியின் விலை வந்து 10, வடையின் விலையும் 30 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம். நமக்கு இங்கே என்ன தேவை, நமக்கு இந்த 3x + 6y + 6z என்ன அப்படின்னு தேவை நமக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சோங்கிறத எழுதிக்கலாம். இங்கே என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், நமக்கு x is equal to 30, y is equal to 10, z is equal to 30. அதாவது தோசையின் விலை வந்து என்னது 30 ரூபாய், இட்லியின் விலை வந்து 10 ரூபாய், z என்கிறது என்னது வடையின் விலை 30 ரூபாய். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியான கடை நினைக்கிறேன், அதனால தான் வடையோட விலை வந்து 30 ரூபா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்கலாம் 3 பெருக்கல் 30 + 6 பெருக்கல் 10 + 6 பெருக்கல் 30. ஓகே, ஸோ இது வந்து என்னது 90 ப்ளஸ் இது வந்து என்னது 60 + 6 3 என்னது 18. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு
180 90 எவ்வளவு 270 270 60 330. ஓகே, ஸோ மொத்த செலவு வந்து 330 தான். ஸோ அவங்ககிட்ட எவ்வளவு இருக்குது 350 இருக்குது. ஸோ அதனால அவங்களால சாப்பிட முடியும். ஸோ அதுதான் கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். எனவே அவர்களால் சாப்பாட்டிற்கான தொகையை செலுத்த முடியும்.